Hi dear everyone, welcome to this course Corporate Accounting. In this video, we are going to start this new chapter, Final Accounts of Companies and Managerial Remuneration. Managerial Remuneration. Companies Act lays down a number of restrictions on managerial remuneration payable by a public company or a private company managers. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனியில் இருக்கக்கூடியவராகட்டும் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆகட்டும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெமுனரேஷன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் படி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெமுனரேஷன்ஸ் அப்படின்றது பே பண்ண முடியும். அந்த ரெமுனரேஷன் பேயபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டருக்கு கொடுப்போம், மேனேஜர், பார்ட் டைம் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெமுனரேஷன்ஸ் அப்படின்றத பே பண்ணுவோம். மேனேஜரியல் பர்சனலுக்கு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெமுனரேஷன்ஸ் என்ன அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெமுனரேஷன் டு ஆல் த மேனேஜரியல் பர்சனல் 11%. இப்போ நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம் இல்லையா, மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், பார்ட் டைம் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஓவராலாக சேர்த்து 11% தான் இருக்கணும். அண்ட் தென் பி மேனேஜராக மட்டும் இருக்காரு அப்படின்னு சொன்னால் 5%. அண்ட் தென் மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர் அவங்களுக்கு 5%. அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர்ஸ் when there is more than one மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர் ஒருத்தரை காட்டில் இன்னொருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 10% கொடுக்கணும். அண்ட் தென் பார்ட் டைம் டைரக்டர்ஸ் when the company is not having மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர் ஆர் மேனேஜர். பார்ட் டைம் டைரக்டர் when the company is not having மேனேஜிங் டைரக்டர் இல்லை அப்படின்ற டைமில் ஹோல் டைம் டைரக்டர் மேனேஜர் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு 3% கொடுப்போம். And then part-time directors when assisted by managing director, whole-time director or manager. part-time director மேனேஜிங் டைரக்டரோ ஹோல் டைம் டைரக்டரோ ஆர் மேனேஜரோ அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம 1%. இதை தான் நம்ம மேக்ஸிமமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனேஜரியல் பர்சனலுக்கு ரெமுனரேஷன்ஸாக கொடுக்க போகிறோம். இப்போ மேனேஜரியல் பர்சனலுக்கு மேனேஜரியல் ரெமுனரேஷன் என்ன மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது என்னென்ன பர்சன்டேஜ் அப்படின்றத இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ என்ன அப்படின்னா இப்போ அந்த பர்சன்டேஜுக்கான ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஃபார்மெட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேனேஜரியல் ரெமுனரேஷன். இதை எப்படி அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கம்பல்சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இது இது ஆக்சுவலாக வழக்கம் போல் தான் பர்டிகுலரு ருப்பஸ் இன்னர் காலம் அவுட்டர் காலம்னு 2 அமௌண்ட் காலம். இப்போ பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட், நம்ம நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கோ ஆஸ் பர் சம்மில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம் நெட் ப்ராஃபிட். அதோட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னெல்லாம் இருக்கோ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணணும். ஸ்பெஷல் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ், எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் டு எம்ப்ளாயி, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணி காட்டுவோம். அண்ட் தென் இதிலிருந்து லெஸ் பண்ணி காட்டக்கூடிய ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் அண்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஃபார் மேனேஜரியல் ரெமுனரேஷன். இந்த ப்ராஃபிட் தான் மேனேஜரியல் ரெமுனரேஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேனேஜரியல் ரெமுனரேஷன் கால்குலேஷன்ஸ்க்கு எடுத்துக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேனேஜரியல் ரெமுனரேஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ இதே ஃபார்மெட்டில் தான் நம்ம சம் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் டிட்டர்மைன் த மேக்ஸிமம் ரெமுனரேஷன் அவைலபிள் டு a full-time director of a manufacturing company. The profit and loss account of the company showed a net profit of rupees 40 lakh after taking into account the following items. Point number 1, depreciation including special depreciation 40,000, 1 lakh. Point number 2, provision for income tax 2 lakh. Point number 3, donation to political parties 50,000. Next point, ex gratia payment to worker 10,000 and capital profit on sale of assets 15,000. இந்த சம்ம தான் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதே சேம் ஃபார்மெட்டில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நெட் ப்ராஃபிட்டோட இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனேஜரியல் பர்சனலுக்கு ரெமுனரேஷன் அப்படின்றத பே பண்ணுவோம்.
ஸோ இப்போ இதில் சம்மில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 லேக் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் நம்ம ஃபார்மேட் படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணணும். நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ஸ்பெஷல் டெப்ரிஷியேஷன் நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்பெஷல் டெப்ரிஷியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபார்மேட்டில் ஸ்பெஷல் டெப்ரிஷியேஷன் அப்படின்றதா இருக்குது. ஸோ அந்த ஸ்பெஷல் டெப்ரிஷியேஷன் என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். டோட்டல் டெப்ரிஷியேஷன் அப்படின்றத எடுக்கணுன்றது இல்லை. ஸோ 40,000 அப்படின்றத எடுத்துட்டா போதும். ப்ளஸ் அதோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது நம்ம ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துட்டா போதும். தட்ஸ் அ 2 லேக். அதை ஆட் பண்ணிக்குவோம். அண்ட் தென் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் டு ஒர்க்கர். இந்த எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் டு ஒர்க்கர் அப்படின்றது நம்ம ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எழுதுவோம். எப்பவுமே நம்ம சம்மில் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் அ டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அந்த நம்ம ஃபார்மேட்டில் அந்த பாயிண்ட்ஸே கிடையாது. ஸோ அதை நம்ம எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபார்மேட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். இந்த எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் டு எம்ப்ளாயி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடிஷ்னல் இன்கம் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அலவென்சஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம். தட்ஸ் எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட் டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அமௌண்ட். ஸோ இதெல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே 2,50,000 கிடைக்குது. ஸோ இதை நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 42,50,000 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்மளோட ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணுறோம். லெஸ் கேபிட்டல் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். கேபிட்டல் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம லெஸ் பண்ணி காமிப்போம். ஸோ நம்ம சம்மில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 கொடுத்துருக்காங்க. அந்த 15,000 மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது போக நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் ஃபார் மேனேஜரல் மேனேஜரல் கண்டுபிடிக்கிறதுக்கான நெட் ப்ராஃபிட் அப்படின்றது தான் இது. என்ன அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக சம்மில் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டை வச்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போக கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 42,35,000 அப்படின்றது தான். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேனேஜரல் ரெமுனரேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெமுனரேஷன் அவைலபிள் டு ஃபுல் டைம் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஹோல் டைம் டைரக்டர் அப்படின்னா 5% அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ரெமுனரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 42,35,000 அந்த வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம். அந்த நெட் ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம ரெமுனரேஷன் அப்படின்றது பே பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5% கமிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 42,35,000க்கு 5% கண்டுபிடிக்கும் போது கமிஷன் எவ்வளோ நம்ம மேனேஜிங் டைரக்டருக்கு பே பண்ண போகிறோம். தட்ஸ் நம்ம சம் படி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டைரக்டர் அவருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா 2,11,750. இந்த அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு அவருக்கு பே பண்ண போகிறோம். Dear friends, hope you understand all these things.